குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. அடுத்த 4 தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக பாலச்சந்திரன் பேட்டி. ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். சென்னையில் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தகவல். எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் விளக்கம். பாமக தலைவர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு அன்புமணி கண்டனம். முதல்வரின் பேச்சு அவரது பதவிக்கு அழகல்ல என்றும், ராமதாஸ் இல்லை என்றால் 2006இல் திமுக ஆட்சி இருந்திருக்காது என்றும் சரமாரி குற்றச்சாட்டு. நிலுவை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்ற வழக்கில் அடுத்த வாரத்தில் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். மதுரையில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் தொண்டர்களிடையே மோதல். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் நடந்தது மோதல் இல்லை, வெறும் சலசலப்புதான். இல்லாத சலசலப்பை பூதாகரப்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விளக்கம். ஒரு பூதாகரமாக பெருசாக ஆக்கி விட்டுருது. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. நான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரோட்டில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செய்தி சேகரிக்க செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. அதிமுக கள ஆய்வு கூட்டங்களில் அடுத்தடுத்து தொடரும் மோதல்களால் மறுக்கப்பட்டதாக தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவுறுத்தல். திடீரென வீடுகளை அகற்றினால் நாங்கள் எங்கு போவது என வேளச்சேரி ஜெகதாபுரம் மக்கள் வேதனை. 3 தலைமுறைக்கு மேல் இப்பகுதியில் வசித்து வருவதாக உருக்கம். வருஷமா இங்க தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி போக சொன்னீங்கன்னா அங்க போவோம். இங்க இருந்து எனக்கு 8:10க்கு ஸ்கூல். இங்க இருந்து நீங்க போக சொல்றீங்க. இங்க இருந்து போனா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அங்க போக சொன்னீங்கன்னா எப்படி சார் பஸ் கிடைக்கும்?
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியுடன் 4 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி. எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் புதன்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் முதல் நாளிலேயே முடங்கியது. 12 बजे तक के लिए स्थगित की जाती है. பெர்த் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 295 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை சாய்த்தது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2வது நாளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL மெகா ஏலம். இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரனை ரூபாய் 2.40 கோடிக்கு வாங்கியது சென்னை அணி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.